إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولا تهينوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது வற்ற அன்பும் ஆதரவும் பேரருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாம் அன்னலம் பெருமகனார் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மவரை கொண்டு சேர்த்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது விதியாக்கி வைத்திருக்கிற இந்த பெருநாள் தொழுகையை அவன் காட்டி தந்த அடிப்படையில் சுன்னத்தான முறையில் திறதில் தொழுது அவனுடைய அழகிய தூய இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அறிந்து கொள்ள இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று இடத்தில் நிலவட்டுமாக என்ற இறைவன் இறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமையான வேளையில் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த தியாக திருநாளில் நாம் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு வரலாற்று பின்னணியும் அந்த வரலாற்று பின்னணியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த உரையினை நாம் அமைக்கவிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையாம் குர்ஆனில் அத்தியாயம் 3 சூர ஆல இம்ரானுடைய 139வது வசனத்தில் தன்னை நம்பிக்கை கொள்ளக்கூடிய இந்த மனித குலத்தை நோக்கி ஈமான்தாரிகளை நோக்கி பேசக்கூடிய ஒரு காரியம், வலா தஹீனு வலா தஹ்சனு, மனம் தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் ஆறுதலான ஒரு வார்த்தையை மனம் தளர்ந்து போயிடாதீங்கன்றான். வலா தஹ்சன், கவலைப்படாதீங்கன்றான். வஅன்துமுல் அலௌன இன் குந்தும் முஃமினீன், நம்பிக்கை மட்டும் உங்களிடத்துல சரியானபடி இருந்தால், ஈமான் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால், இன் குந்தும் முஃமினீன், மூமின்களாக நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னு சொன்னாவா அன்துமுல் அலௌன, நீங்கள் தான் மேலோங்கி நிற்பீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தன்னை நம்பக்கூடிய ஈமான்தாரிகளை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை இது. இந்த வார்த்தைக்கான பின்னணியின் வரலாற்று நாயகராகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருநாள் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நினைவு கூறப்பட வேண்டிய நாள். அறுத்து பலியிடக்கூடிய இந்த குர்பானி புராணிகளை பொறுத்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதராம் அல்லாஹ்வின் உற்ற தோழராம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை அவர்களுக்கு பின்னால் வந்த வழித்தோன்றர்களாகிய நம்முடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறாங்க. இஸ்லாத்தின் கடமைகள் 5. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 5 காரியங்கள் இஸ்லாத்தின் மீது நிறுவப்பட்டுள்ளது. இந்த 5 காரியங்களில் ஹஜ் என்ற கடமையும் ஒன்று. இந்த ஹஜ்ஜுங்கிற கிரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
அவர்களது குடும்பத்தாரும் செய்த காரியங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதரை ஏன் இவ்வளவு சிலாகித்து பேச வேண்டும்? நபியா இருந்தா கூட இன்ன பிற நபிமார்களை காட்டிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேசக்கூடிய அளவுக்கு மற்ற நபிமார்களை பேசவில்லையே. திருக்குரானை புரட்டி பார்த்தா தெரியும். ரப்புல் ஆலமீன் திருக்குரான்ல ஏகப்பட்ட வசனங்களை பேசுறாங்க. இப்ராஹிமை நான் கலீலாக ஆக்கி கொண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். கலீல் என்கிற வார்த்தைக்கு உற்ற தோழன், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். உலகத்துல 1000 நண்பர்கள் இருப்பாங்க. இந்த 1000 நண்பர்களும் அந்த ஒரு உற்ற தோழனை மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை பேசுகிறான். இப்ராஹிமை நான் கலீலாக உற்ற தோழனாக ஆக்கி கொண்டேன் என்று ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். ரப்புல் ஆலமீன் திருக்குரான்ல 2வது அத்தியாயத்துடைய சூரா பக்ராவுல 130ல பேசுகிறான். வமை யர்கபு மை யம் அம் மில்லத் இப்ராஹிம் இல்லா மன் சஃபிய நஃப்ஸா, தன்னை அறிவிலியாக கொண்டவனை தவிர, மூடர்களை தவிரங்கிறான்ல, அறிவு கட்டவனை தவிர. எப்படியாப்பட்ட வார்த்தை பாருங்க. ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், வமையர் அம் மில்லத இப்ராஹிம இல்லா மன் சஃபிய நஃப்ஸா, அறிவிலிகளை மூடர்களை தவிர இப்ராஹிமுடைய இந்த மார்க்கத்தை யாரும் புறந்தள்ள மாட்டார்கள். அறிவு இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, புத்தி இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, இப்ராஹிமுடைய இந்த மில்லத்தை, இந்த மார்க்கத்தை யாரும் ஃபாலோ பண்ணாம இருக்க மாட்டாங்க. அறிவு கெட்டவர்கள் தான் இதை புறந்தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கடும் வார்த்தை எல்லாம் பேசுகிறாங்க. இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழிமுறை என்று ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இன்னும் அநேக இடங்கள்ல உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறான். உம்மத்தே முகம்மதியாங்க நாம, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத், அவருடைய உம்மத்தா இருக்கக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை, இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவ்வளவு சிறப்புகள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்காக நீங்க துஆவரத்துல அல்லாஹ்விடத்துல பேசுங்க, எனக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வையுங்க, என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது சலாம் சொல்லலாம். யார் ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது. ரசூலுல்லாஹ் மவுத் ஆயிட்டாங்க, சலாம் சொல்ல முடியாது. என்ன சொல்ல வேண்டும்? ஸலவாத்தை சொல்லுங்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஸலவாத்து? என் மீது ஸலவாத் நீங்க எப்படி சொல்லணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா இந்த முஹம்மதுக்கு நீ அருள் புரி, வாலா ஆலி முஹம்மதின், இந்த முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரி. எப்படி தெரியுமா அருள் புரியணும்? அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம, இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போன்று, இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போன்று இறைவா இந்த முஹம்மதிற்கும் முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, பரக்கத்து செய், அபிவிருத்தி செய். எப்படி? இப்ராஹிமுக்கு செய்தது போன்று, இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு செய்தது போன்று, ஏதோ அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ பரக்கத்தை கொடு என்று சொல்லி ஸலவாத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். தமக்கு முன் சென்ற லட்சக்கணக்கான நபிமார்கள் எத்தனைன்னு தெரியல, அல்லாஹ் எண்ணிக்கையை சொல்லல, சொல்லப்படாத எண்ணிக்கைகளை கொண்டு நபிமார்களில் இப்ராஹிமை போன்று அருள் புரிய சொல்லி எனக்காக அல்லாஹ்வின் தூதருக்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னால், ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னா, அப்ப இப்ராஹிமுடைய அந்த ஸ்டேஜ் எங்கன்னு தெரியுதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுதா? சிந்திக்கணுமா இல்லையா? ஏங்க இவ்வளவு சிறப்பு? ஒரு நபிக்கு உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் கைகளால் படைத்த ஆதமுடைய இந்த மனித தோன்றல்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? ஒற்றை காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. ரப்புல் ஆலமீன் சூரா பக்ராவில் அதை தொடர்ந்த வசனத்தில் பேசுகிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், எப்பொழுதெல்லாம் ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அஸ்லிம், கட்டுப்படு என்கிற ஒரு வார்த்தையை பேசினானோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமொழி பேசினார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் பதிவு செய்கிறான். இன்னைக்கு நமக்கு பல கட்டளைகள் இருக்குங்க. சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு காரணங்களை நாம் தயார்படுத்தி வச்சிருக்கோம். லேட் ஆயிடுச்சுங்க, வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, தூங்கிட்டேங்க, எந்திரிச்சு வர முடியல, பயங்கரமான டயர்டு, வெயில், திடீர்னு நைட்டு ஷட் டவுன் ஆயிடுச்சா, 2 மணிக்கு தான் போய் தூங்கினேன், ஃபஜருக்கு வர முடியல என்று காரணங்களை நாம் தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணங்களை சொல்லவில்லை. அவர் சொன்னாராம், ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் பேசுகிறான், இது கால ரஹு ரப்பு அஸ்லிம், ரப்பு எப்பொழுதெல்லாம் கட்டுப்படு என்று சொன்னானோ, அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன்,
அகிலத்தின் இறைவனாகிய ரப்பிற்கு, எனது எஜமானுக்கு நான் கட்டுப்பட்டேன். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையா இருந்தது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வருதா? கட்டுப்பட்டேன் இறைவா, சொன்னியா குனிஞ்சிட்டேன், சொன்னியா அதை சஜூது பண்ணிட்டேன், சொன்னியா இந்த ஆட்டை அறுத்து விட்டேன், நீ சொன்னா என்பதற்காக இந்த மாட்டை அறுத்து விட்டேன், நீ சொன்னால் என்னுடைய ஆசா வாசங்களை நான் அறுத்து துணிவேன், என்னுடைய சொகுசான வாழ்க்கையை நான் அறுத்து விடுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க துணிஞ்சாரு, தம் பிள்ளைய துணிஞ்சாருங்க. நாம துணிவோமா? வளர்ப்பு கடாவா இருந்தா அறுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. வாங்கிட்டு வந்த கடாங்கிறதுனால அறுத்துடுறான். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் 2 நாள், அதுக்கு கூட என்ன புள்ள அழுவும், புள்ளைய கூட்டிட்டு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருமா? 2 நாள்ல பழகிருச்சு அந்த குழந்தை. 2 நாள்ல வாங்கிட்டு வந்த சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்த இந்த ஆட்டுக்கிட்ட 2 நாளில் குழந்தை பழகி விட்டது, அந்யோன்யம் ஆயிருச்சு. குழந்தைக்கு முன்னாடி இந்த ஆட்டை அறுக்கிறது சரியா இருக்காது, குழந்தை அழ ஆரம்பிச்சிரும். எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்குது, நான் திரும்பிக்கிறேன், நீங்க அறுத்துருங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் நமக்கானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளை, அதுவும் சொல்லுவாங்களா இல்லையா? தமிழ்ல சொல்லுவாங்க, தவமாய் தவம் இருந்துன்னுவாங்க. அப்படி பெற்றெடுத்த பிள்ளைங்க அவரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாட இப்ராஹிமுக்கு கொடுக்கப்படுகிறார்கள். அப்படி பெற்றெடுத்த பிள்ளை. ரப்பு சொன்ன ஒற்றை கட்டளை, அதுவும் என்ன தெரியுமா? கனவுல பேசுறான் அல்லாஹ், கனவுல அறுக்கிற மாதிரி பாக்குறாங்க இப்ராஹிம். தன் பிள்ளை இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறாங்க, பாருங்க புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு வாங்கல்ல சொல்லுவாங்கல்ல, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுது, புலிக்கு பிறந்தது புலியா தான் இருக்கும். நீங்க மாங்காயை விதைச்சிங்கன்னா மாமரம் தான் வளரும், கொய்யா விதைச்சிங்கன்னா கொய்யா மரம் தான் வளரும். எதை விதைக்கிறீங்களோ அதுதாங்க வளரும். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தார்கள் இஸ்மாயில். அறுக்க துணிய அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவை பிள்ளையிடத்தில் சொல்கிறார்கள். பிள்ளை சொன்ன பதில், தந்தையே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை நீங்க செஞ்சிருங்க. என்னங்க கேட்கிறாரு? ஏம்பா உன்னை டூர் கூட்டிட்டு வர்றது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதையே கேட்கிறாரு? சம்மர் வெக்கேஷன்ல வேற ஏதாவது செய்யறதுக்காக கேட்டிருக்கிறாரு? கீழே போட்டு அறுக்கிறதுக்காக கேட்கிறாரு. அறுக்க கேட்கிற நேரத்துல அறுவடை துணிந்தார் இஸ்மாயில். பார்க்கிறோம், தன்னுடைய மனைவியும் பச்சிலம் குழந்தையும் வனாந்தரத்துல போய் விட்டார் சொன்னாங்க. இன்னைக்கு குடும்பம் லட்சக்கணக்கான நபர்கள் குடும்பம் இருக்கிறாங்க மக்காவில். ஒரு காலம் வனாந்தரம், காடு, மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடம் அது. கூட்டிட்டு போனாரு. பச்சிலம் குழந்தை, பச்சை தாய்ங்க, புள்ளைய புத்தெடுத்து பச்சை உடம்புக்காரி அந்த அம்மா கூட்டிட்டு போறாரு. அல்லாஹ் போய் விட்டு வர சொன்னா போய் விட்டு திரும்புறாரு. அப்படியே முகத்தை கூட அவங்க பக்கமா பார்க்கல, அப்படியே திரும்பி வராரு. அந்த அம்மா கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்க விட்டு போறீங்க? காடுங்க இது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை வீட்டில் விட்டு விட்டு, நல்ல சொகுசான வாழ்க்கையை வீட்டில் கொடுத்து விட்டு வெளிநாடுகளுக்கு நம்மால் செல்ல முடிகிறதா? புள்ளைய விட்டு வந்திருக்கிறேங்க, பொண்டாட்டியை விட்டு வந்திருக்கிறேங்க, புள்ள என்ன சாப்பிட்டான்னு தெரியல, உடம்பு சுகமா இல்லைன்னு சொன்னாங்க, நேற்று பேசும்போது ஜுரம்னு சொன்னாங்க, புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேலைக்கு போற இந்த அரை மணி நேரத்துல 1000 சிந்தனைகள் நம்முடைய மனசுக்குள்ள. வீட்டுல விட்டு போறோம், பொறுப்புக்கு எல்லாரையும் விட்டு போறோம். அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அக்கா இருக்கிறா, தங்கச்சி இருக்கிறா, இத்தனை சொந்த பந்தங்களையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் விட்டு செல்லக்கூடிய நமக்கு மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனை, புள்ளைய விட்டு வந்திருக்கிறேனே, பச்சை உடம்புக்காரிகளை விட்டு வந்திருக்கிறேனே, எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. இப்ராஹிம் சிந்தித்தாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசித்தாங்களா? இல்ல. அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், ரப்புக்கு கட்டுப்பட்டு முடிஞ்சு போச்சு. எஜமான் நீ சொன்னா முடிஞ்சிருச்சு, விட்டு வர சொன்னதை விட்டு வந்துட்டேன். விட்டு விட்டு வந்து தூரமாக நின்று துவா கேட்டாருங்க. செய்தி நாம பார்க்கணும். வரலாறுகள் சொல்லப்படக்கூடிய பாடங்கள் என்னங்க? ரப்புல் ஆலமீன் அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்தார். உலகத்து மனிதர்களில் உயர்ந்த மனிதராக, உயரனா உயரத்துல கிடையாது, ஹைட்ல கிடையாது, தர்ஜாவுல, அந்தஸ்துல, ஸ்டேட்டஸ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயரத்திற்கு இப்ராஹிமை வைத்திருக்கிறான். காரணம் ஒற்றை விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஈமானை தனது உள்ளத்தில் உறுதியாக இருத்தி வைத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதான் அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கடும் விஷயங்களுக்கு மத்தியில நம்முடைய வாழ்க்கைகள் போய்கிட்டு இருக்கிற காரணம் என்ன நினைச்சீங்க?
காரணம் வேற எதுவும் கிடையாது, நாம தான். ஈமான் ஒழுங்கா இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியும் இல்லை. ஈமான் ஒழுங்கா இல்லை, நாம மேலோங்கி நிக்கல. அதுதான் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானில் சொல்லக்கூடிய விஷயம். வலா தஹீனு, மலம் தளர்ந்து விடாதீர்கள். வலா தஹஸனு, கவலையை பற்றாதீங்க. வ அன்துமுல் ஆலூன இன் குன்தும் முஃமினீன், ஈமான் உங்ககிட்ட இருக்கணும்ங்கறான்ல. கண்டிஷன். பொருளை விற்கும்போது எல்லாத்தையும் போட்டுட்டு கீழே ஒரு சின்னதா ஸ்டார் போடுவோம், பார்த்துருக்கிறீங்களா வியாபாரிகள்? அந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கண்டிஷன் அப்ளை, நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். நிபந்தனைக்கு உட்பட்டதுதான் நம்முடைய வாழ்க்கையும். வாழ்க்கை மேலோங்கணுமா, வாழ்க்கை உயர்ந்து வர வேண்டுமா, மனம் தளராத ஒரு வாழ்க்கை வேண்டுமா, கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வேண்டுமா, மேலோங்கி நிற்கக்கூடிய அல்லாஹ் ஸ்டேட்டஸில் அந்தஸ்தில் உயர்த்தி வாழக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை, அல்லாஹ் இடக்கூடிய கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு கணமும் அல்லாஹ் என்ன சொன்னான் என்பதை பார்த்து பார்த்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. வலா தஹீனு, மலம் தளராதவர்களாக, வலா தஹஸனு, கவலைப்படாதவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், வ அன்துமுல் ஆலூன இன் குன்தும் முஃமினீன், நம்முடைய வாழ்க்கை மேலோங்கி நிற்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஈமான் நம்முடைய உள்ளத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று இருக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் மேலோங்கி வாழக்கூடிய வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் கொடுப்பாங்க. இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியத்தை நாம பார்க்கிறோம். கடந்த சில நாட்கள்ல, கொஞ்ச நேரம் வச்சிருங்க பாய், அப்புறமா பேசிங்கண்ணா. கொஞ்சம் 2-3 நாட்டில் நடந்த என்ன, நம்ம வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் டெல்லியில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நேற்று நடந்த பிரச்சனை. குர்பானி கொடுக்கறதுக்காக ஆட்டை எடுத்துக்கிட்டு வராங்க நம்ம அவர்கள். கேட்கிறோம், நம்ம அவர்கள் ஆடை அறுத்து யாருக்கு கொடுக்க போறாங்க? அவனா சாப்பிட போறான்? ஏழைக்கு தான் கொடுக்க போறாங்க. குர்பானி கொடுப்பதற்கு ஆட்டை கொண்டு வந்தால், எதில் இருக்கிறாங்கல்ல சங்கீத்தனம், சாணிய தன்னுடைய மண்டைக்குள்ள பூத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார்கள், அவன் பண்ணியை எடுத்துக்கிட்டு வராங்க. என்ன நினைக்கிறான்? நீ ஆட்டை இருக்கிறியா, நான் பண்ணியா இருக்கிறேன் பாரு அப்படிங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இதனாலதான் படிக்கணும்னு சொல்றது. தர்க்க ரீதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளுடைய அந்த கருத்துக்களை உடைத்தார். பார்க்கணும் வரலாறுல சிலைகளுடைய காரியங்களை பார்த்தோமா இல்லையா? அந்த மன்னருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தாவாவை பார்க்கிறோமா இல்லையா? அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக சிந்திக்க வைத்தார். இன்னைக்கு இருக்கிற இந்த சங்கி கூட்டத்தை அப்படிதான் புரிய வைக்கணும். எப்படி? சங்கிகளை பொறுத்தளவிற்கு அவருடைய மண்டையில மூலெல்லாம் கிடையாதுங்க, அவனுடைய மண்டையில சாணி தான் இருக்குது, வேற எதுவும் கிடையாது. அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பாஷைகளை நாம் எப்படி மாத்திக்க கூடாது? அகிம்சையாக, இம்சையாக மாற்றிக்கொள்ளக்கூடியது. அகிம்சை வழியில், அறவழியில நின்று அவன் அறிவுக்கு சாணி இல்லை, அவனுடைய அறிவுக்கும் மெட்ட மாதிரி பண்ணணும். ஏன்பா நான் ஆடை இருக்கணும்னு சொல்றேன், உன் பண்டிகைகளை நான் ஏதாவது பிரச்சனை பண்ணேனா? நீ எத்தனையோ பண்டிகையை கொண்டாடுற, அதுல நான் ஏதாவது இடையூறு பண்ணேனா? உலகத்திலேயே எந்த மனிதருக்கும் தொந்தரவுகளை தரக்கூடாத 2 பெருநாட்களை கொண்டாடக்கூடிய ஒரே சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். எடுத்து பார்த்திருக்கிறீங்களா? ஈதுல் ஃபித்ர்னு ஒரு பண்டிகை, ஃபித்ரா தர்மத்தை ஏழைக்கு கொடுக்கணும், இதான் பண்டிகை, வேற எதுவும் கிடையாது. ஈதுல் அதான் ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை அறுத்து ஏழைகளுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு மகிழக்கூடிய பண்டிகை. இவ்வளவுதான். மனிதருக்கு ஏதாவது இதுல தொந்தரவு இருக்குதா? சாலைகள் ஏதாவது பிரச்சனை பண்றோமா? வடிக்கு விழுற மாதிரி பொருட்களை போட்டு சாலையில கொண்டு வந்து சாலைகளை குப்பைப்படுத்துகிறோமா? காற்றை மாசுபடுத்தக்கூடிய எந்த பண்டிகையாவது ஒரு முஸ்லிம் கொண்டாடி இருப்பானா? ஆனா இவனுக்கு என்ன வீம்புக்கு கடவுள் பக்தி எல்லாம் இவன் மனசுல கொஞ்சமும் கிடையாது. கடவுள் பக்தி இருந்தா அவன் பாட்டுக்கு எல்லாரையும் அவன் கடவுளை அவன் கொண்டாடி இருப்பான். லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்குன்னு மார்க்கம் சொல்லு. ஆனா இவன் மனசுக்குள்ள இந்த கடவுள் பக்தி எல்லாம் கிடையாது. வீம்பு. நீ ஆட்டை இருக்கிறியா, நான் பண்ணியா இருக்கிறேன். என்ன செய்யணும் நாம? அப்படியாப்பா, நான் ஆட்டை இருக்கா, நீ பண்ணியா இருப்பியா? சரி வா, ஆடு சாப்பிடுறத நான் சாப்பிடுறேன். ஆடு என்ன சாப்பிடும்? இலைகளை, கீரைகளை, பசுமையான காரியங்களை சாப்பிடக்கூடியதா ஆடு இருக்கு. வா, ஆடு சாப்பிடுறது நான் சாப்பிடுறேன். பண்ணி சாப்பிடுறது நீ சாப்பிடுவியா?
இப்படி வைக்கணும் தர்க்க ரீதியான வாதங்கள். சாப்பிடுவார்கள், சொல்ல முடியாதுங்க. வீம்புக்கு பண்ணி சாப்பிடுறத சாப்பிட்டா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சங்கிகள் அப்படியாப்பட்டவர்கள். சங்கி கூட்டங்கள் அவருடைய மூளையில், அவருடைய மண்டையில் என்ன புகுத்தப்பட்டிருக்கு? வெறுப்பு கலாச்சாரம் புகுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்டவருக்கு நாம கேள்வி கேட்கிறோம். ஆடு இருக்கிறேன்னு சொல்லி நீ பண்ணி இருக்கிறேன்னு சொல்றியே, நான் ஆடு திங்கிறத நான் திங்கிறேன், பண்ணி திங்கிறத நீ திம்பியா? சிந்திச்சு பார்க்க வேண்டாம். வீம்புக்காகவா? உங்களுடைய கடவுள் கொள்கை என்பது வீம்புக்கானதா? கடவுளை தூய உள்ளத்தோடு கொண்டாடுறது தாங்க கடவுளுக்கு பிடிக்கும். அடுத்தவன் செய்யறாங்கிறதுக்காக நான் செஞ்சு அது எப்படிங்க ஒரு கடவுள் பக்தியா இருக்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கி கூட்டத்திற்கு இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும், இஸ்லாமியர்களை கருவறுக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நடந்துகிட்டு இருக்குது என்ன? மாடு அறுக்க மாட்டோம் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் ஒரு சின்ன மாட்டை மட்டும் அறுக்க மாட்டோம், மற்றதை அறுத்துக்கிறோம் நாங்க புலம்புறோம். யாரு? எனது தொப்புக்கள் உறவான சில இந்து சகோதரர்கள், அவங்க நல்லவங்க, சங்கிக மாதிரி கிடையாது. அவன் புலம்புறான், என்னுடைய பசுமாட்டை எங்க போய் விற்பேன்? பால் தருவதை அற்று போன இந்த மாட்டை என்ன செய்வேன்? கொண்டு போய் சந்தையில வித்திருந்தா, பாய் பிடிச்சி அறுத்திருந்தா ஒரு 10,000 15,000 20,000 கொடுத்திருப்பாரு. அதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டி இருப்பேன். இந்த சங்கிங்க பண்ண காரணத்தினால மாட்டை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. மாடு விலை போகாத காரணத்தினால இந்த 20,000 ரூபாய் எனக்கு நஷ்டமா போகுது, 40,000 ரூபாய் நஷ்டமா போகுது. லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வளர்த்தெடுத்த இந்த